சின்ன சின்ன தொண்டு செஞ்சீங்க சந்தோஷமா இருக்கலாம்டா. அவன் கேட்கவே இல்லை. அதெல்லாம் நீ நீயே வச்சுக்க, நான் போயிட்டேன். அப்புறம் முதல்ல சாமி கிட்ட நான் தொண்டு கிட்டே ஓடவே இல்லை. தொண்டை நான் செஞ்சது கிட்டத்தட்ட நான் தொண்டை செஞ்சதே கிடையாது. குருநாதர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்ன தொண்டுன்னா என்ன, எனக்கு தேவையானது கொடுக்கறது தான் தொண்டு இல்லையா? எல்லாரும் போயிட்டு ஆளுக்கு இந்நேரம் ஒரு 200 ஐஸ்கிரீம் வாங்கி லைனா நின்று சாமிக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தா உடம்பு சரியில்லாம டாக்டர்கிட்ட தான் போகணும் இல்லையா? ஆனால் அது கிடையாது தொண்டு. எனக்கு எது தேவை என்பது தெரிந்த அதை செய்துதான் தொண்டு. அப்ப குருநாதருக்கு செய்வதற்கு என்ன இருக்கிறது என்றால், அவர் சுற்றி பெரிய பெரியவங்களாகிறாங்க. அவருக்கு தேவையான எல்லாம் செய்யறாங்க இல்லையா? சாப்பாடுல இருந்து அவர் உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில இருந்து காரு, கிட்டத்தட்ட என்னோட இது எதுவுமே அவர் சொன்னார், ஒன்று இருக்கிறது உனக்கு நான் நீ செய்ய வேண்டியது என்னன்னா, 24 மணி நேரமும் சிவசிவான்னு கடை ஈஸ்வர போட்டுன்னு வீட்டுல போய் கடை யாருன்னா இட்லி வாங்கி வந்து கொடுத்தா தின்னு, இல்லைன்னா பரவாயில்ல போயிட்டு வா, இதான் நீ எனக்கு செய்ய வேண்டிய தூண்டுன்னார். எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுவா நான் எங்க வீட்டுல ஈஸ்வர போன சிவசிவாங்கிட்ட இங்க இவருக்கு எப்படி தொண்டாகும்? அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. ப்ராஃபிட்டிங் வில்லேஜ் குரு சொன்னா அப்படியே செய்யணும், அதான் ப்ராஃபிட்டிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நானே வேண்டிக்கணும் எனக்கு ப்ராஃபிட்டிங் வில்லேஜ்னு. ஏன்னா பெரிய மகா அதுக்கு முன்னாடி வரைக்கும் குரு கிடைப்பானு தேடின்னு இருந்தேன். அவர் கிடைச்ச உடனே எனக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. இவர் இருக்கும்போது ஞானம் வந்தாதான் உண்டு. அதுவும் கிண்டல் அடிச்சார். அவன் ஞானம் வரத்து பாடுபாடுன்னு பிரச்சாரம் செஞ்சா ஒரே ஒருத்தர் மட்டும் நம்மளுக்கு ஞானம் வராத போயிட்டு பயந்துன்னு உட்காந்துக்கிறான் அந்த கூட்டத்துல. அந்த மாதிரி கூட ஒருத்தர் இருக்கிறா. உண்மையில எனக்கு பயம். ஏன்னா கீதையில சொல்லிக்கிட்டா, ஞானியர்கள் தெளிவடைந்த ஞானிகள் உனக்கு உபதேசிப்பார்கள், அறிந்தும் சின்ன சின்ன தொண்டு செஞ்சீங்க சந்தோஷமா இருக்கலாம்டா. அவன் கேட்கவே இல்லை. அதெல்லாம் நீயே வச்சுக்க, நான் போயிட்டேன். அப்புறம் முதல்ல சாமி கிட்ட நான் தொண்டு கிட்டே ஓடவே இல்லை. தொண்டை நான் செஞ்சது கிட்டத்தட்ட நான் தொண்டை செஞ்சதே கிடையாது. குருநாதர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்ன தொண்டுன்னா என்ன, எனக்கு தேவையானது கொடுக்கறது தான் தொண்டு இல்லையா? எல்லாரும் போயிட்டு ஆளுக்கு இந்நேரம் ஒரு 200 ஐஸ்கிரீம் வாங்கி லைனா நின்று சாமிக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தா உடம்பு சரியில்லாம டாக்டர்கிட்ட தான் போகணும் இல்லையா? ஆனால் அது கிடையாது தொண்டு. எனக்கு எது தேவை என்பது தெரிந்த அதை செய்துதான் தொண்டு. அப்ப குருநாதருக்கு செய்வதற்கு என்ன இருக்கிறது என்றால், அவர் சுற்றி பெரிய பெரியவங்களாகிறாங்க. அவருக்கு தேவையான எல்லாம் செய்யறாங்க இல்லையா? சாப்பாடுல இருந்து அவர் உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில இருந்து காரு, கிட்டத்தட்ட என்னோட இது எதுவுமே அவர் சொன்னார், ஒன்று இருக்கிறது உனக்கு நான் நீ செய்ய வேண்டியது என்னன்னா, 24 மணி நேரமும் சிவசிவான்னு கடை ஈஸ்வர போட்டுன்னு வீட்டுல போய் கடை யாருன்னா இட்லி வாங்கி வந்து கொடுத்தா தின்னு, இல்லைன்னா பரவாயில்ல போயிட்டு வா, இதான் நீ எனக்கு செய்ய வேண்டிய தூண்டுன்னார். எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுவா நான் எங்க வீட்டுல ஈஸ்வர போன சிவசிவாங்கிட்ட இங்க இவருக்கு எப்படி தொண்டாகும்? அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. ப்ராஃபிட்டிங் வில்லேஜ் குரு சொன்னா அப்படியே செய்யணும், அதான் ப்ராஃபிட்டிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நானே வேண்டிக்கணும் எனக்கு ப்ராஃபிட்டிங் வில்லேஜ்னு. ஏன்னா பெரிய மகா அதுக்கு முன்னாடி வரைக்கும் குரு கிடைப்பானு தேடின்னு இருந்தேன். அவர் கிடைச்ச உடனே எனக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. இவர் இருக்கும்போது ஞானம் வந்தாதான் உண்டு. அதுவும் கிண்டல் அடிச்சார். அவன் ஞானம் வரத்து பாடுபாடுன்னு பிரச்சாரம் செஞ்சா ஒரே ஒருத்தர் மட்டும் நம்மளுக்கு ஞானம் வராத போயிட்டு பயந்துன்னு உட்காந்துக்கிறான் அந்த கூட்டத்துல. அந்த மாதிரி கூட ஒருத்தர் இருக்கிறா. உண்மையில எனக்கு பயம். ஏன்னா கீதையில சொல்லிக்கிட்டா, ஞானியர்கள் தெளிவடைந்த ஞானிகள் உனக்கு உபதேசிப்பார்கள், அறிந்தும்